ஹலோ எவ்ரிவன், நான் காதம்பரி முருகன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா மந்திரங்கள். டூல்ஸ் ஆஃப் மெடிடேஷனில் ரொம்ப முக்கியமான டூல் என்னன்னு பார்த்தீங்கன்னா மந்த்ராஸ் தான். ஸோ மந்திரங்கள்னால் என்னன்னு பார்த்தீங்கன்னா சவுண்ட் வேவ், எனி கைண்ட் ஆஃப் சவுண்ட். எதெல்லாம் பாசிட்டிவான எண்ணங்களையும் பாசிட்டிவான வைப்ரேஷனையும் நம்ம உடம்புலையும் மனசுலையும் உருவாக்குதோ அது எல்லாமே மந்திரங்களாக தான் கன்சிடர் பண்ணிக்கிறான். ஸோ மந்திரங்கள், எனி பாசிட்டிவ் நோட்டிஸை மந்திரம் அப்படின்னு பார்த்துட்டோம். ஸோ மந்திரங்கள் எத்தனை வருஷமாக இந்த உலகத்தில் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 3500 வருஷத்துக்கு முன்னாடியிலேருந்தே மந்திரங்கள் இருக்குது. நம்மளோட வேதிக் டைம்லேருந்தே மந்திரங்கள் நம்ம யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கோம். ஸோ இந்த மந்திரங்கள் ஒரு ரிலிஜன் பேஸ்டான்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. ஹிந்துவிசமில் இருக்குது, புத்திசமில் இருக்குது, சீக்கிசமில் இருக்குது, இஸ்லாமில் இருக்குது, அண்டு நம்ம கேத்தலிக், தட் இஸ் கிறிஸ்டியானிட்டிலையும் மந்திரங்கள் இருக்குது. அது இல்லாமல் ஜாப்பனீஸில் மந்திரங்கள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த மந்திரங்கள் என்ன பண்ணுது நம்ம உடம்புல அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மந்திரம் ஒரு சவுண்டு நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சு. சவுண்டு என்ன பண்ணும்? வைப்ரேட் பண்ணும். வைப்ரேட் பண்ண என்ன ஆகும்? ரெசனன்ஸ் கிரியேட் ஆகும். வைப்ரேஷன்னால சில அதிர்வுகள், தட் இஸ் நம்மளோட வேவ்ஸ் கிரியேட் ஆகும். நல்ல வேவ்ஸ் நம்ம பாடியில் கிரியேட் ஆகும். நம்ம பாடி மட்டும் வைப்ரேட் ஆனால் பத்தாது, அதோட சரௌண்டிங்ஸையும் அது வைப்ரேட் பண்ண ஆரம்பிக்கும். சரௌண்டிங்ஸை வைப்ரேட் பண்ணும், நம்ம கூட இருக்கிற மக்களை வைப்ரேட் பண்ணும். ஸோ கடைசியில் எல்லா பாசிட்டிவிட்டியும் நம்மளை சுற்றி இருக்கிற மக்களுக்கும் போய் சேரும், நம்மளுக்கும் சேரும். இதுதான் மந்திரங்களோட ஸ்பெஷாலிட்டி. ஸோ இந்த மந்திரங்கள் எப்படியெல்லாம் நம்ம நம்ம கிட்ட சேருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய விதங்களில் மந்திரங்கள் நம்மளுக்கு சேரும். முக்கியமான சில விஷயங்கள், தட் இஸ் ஒரு குரு ஒரு மந்திரத்தை சொல்லி ஒரு பர்சனை, தட் இஸ் ஒரு ஸ்டூடெண்ட்டை இனிஷியேட் பண்ண முடியும். அதே மாதிரி அம்மா தன்னோட குழந்தைக்கு மந்திரங்களை சொல்லி தரலாம். தூங்கும்போது சில மந்திரங்கள், டீப் ஸ்லீப் அண்ட் டீப் ட்ரீமில் சில மந்திரங்கள் வர்றதுக்கு சான்சஸ், தட் இஸ் நம்மளுக்கு தோன்றதுக்கு சான்சஸ் இருக்குது. அதே மாதிரி டீப் மெடிடேஷனில் சில மந்திரங்கள் தோன்றதுக்கு சான்சஸ் இருக்குது. இது எல்லாம் இருக்கட்டும். இதெல்லாம் ஒரு மந்திரங்கள் எப்படி வருது அப்படிங்கிறத பார்த்தோம். இப்போது நம்ம மந்திரங்களை யூஸ் பண்ணி மெடிடேஷன் பண்ணுறது எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓம் அப்படிங்கிறது ஒரு சிம்பிளான பிரணவ மந்திரம். இந்த சிம்பிளான பிரணவ மந்திரத்தை யூஸ் பண்ணி நம்ம மெடிடேஷன் பண்ணுறதுனால நம்ம அடுத்தடுத்த ஹையர் செல்ஃபுக்கு ஸ்பிரிச்சுவலாக நம்ம டெவலப் ஆகிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. அண்ட் இந்த ஓமுங்கிறதுல நிறைய ரிசர்ச்சும் போயிட்டுருக்கு. இது டிப்ரெஷனை ரெடியூஸ் பண்ணுது, ஸ்ட்ரெஸ்ஸை ரெடியூஸ் பண்ணுது, ஆங்ஸைட்டியை குறைக்குதுங்கிற ரிசர்ச் ப்ரூஃப்ஸ் எல்லாம் இருக்குது. ஸோ யாரும் எந்த மந்திரமும் சொல்லித்தரலனாலும் நம்ம ஓமுங்கிற மந்திரத்தை யூஸ் பண்ணி மெடிடேஷன் பண்ணுறதுக்கு முடியும். நெக்ஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஓமுங்கிற மந்திரம், தட் இஸ் பீஜ மந்திரம், நம்மளோட சக்ராஸ், அதாவது நம்ம ஏற்கனவே சக்ராஸை பற்றி பார்த்துருக்கோம். சைக்கிக் சென்டர்ஸ், நம்ம பாடியில் இருக்கிற சைக்கிக் சென்டர்ஸ். இப்போது இந்த மூலாதாரம், சுவாதிஷ்டானம், மணிபூரகம், அநாஹதம், விஷுப்தி, ஆக்னா அண்ட் துரியம். ஸோ இந்த சென்டர்ஸ் இருக்கு இல்லைங்களா, இந்த சென்டர்ஸில் முக்கியமான ஒரு சென்டர் ஆக்னா சென்டர். இந்த ஆக்னா சென்டர் பூர்வ மத்தியில் இருக்கு. இந்த சென்டரோட பீஜ மந்திரம் ஓம் தான். ஸோ இப்போ இந்த ஓம் அப்படிங்கிற பிரணவ மந்திரத்தை யூஸ் பண்ணி மெடிடேஷன் பண்ணுறதுனால நம்மளோட முக்கியமான ஆக்னா சென்டர் ஆக்டிவேட் ஆகிறதுக்கு சான்சஸ் நிறையா இருக்குது. ஸோ நீங்கள் இந்த யாரோ எந்த மந்திரமும் சொல்லி தரனாலும் ஓமுங்கிற ஒரு மந்திரத்தை யூஸ் பண்ணி ஆக்னா சக்கரத்தை ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு சான்ஸ் இருக்குது. இதை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட இதை ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னும் யோகா ரிலேட்டடான நிறைய வீடியோஸை பார்க்கறதுக்கு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பி ஹாப்பி, மேக் அதர்ஸ் ஹாப்பி அண்ட் வாழ்க வளமுடன். இதுவும் ஒரு மந்திரம் தான், இன்ட்யூஷனில் தோணுன மந்திரம். தேங்க்யூ.